ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் காமெடி மூவி தான். படத்தோட பேர் ரெட் ஒன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மாலில் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பாடி கார்டாக நம்ம ராக் இருக்கிறாரு. ஸோ அந்த மாலுக்கு வந்து நிறைய சின்ன பசங்க வராங்க. கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸில் சொல்கிறாங்க. அவரும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து சாண்டா கிளாஸ் வேஷம் போடல, நிஜமான சாண்டா கிளாஸே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நார்த் போல்ல பல நூறு வருஷமா ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மாதிரி மெயின்டைன் பண்ணி வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்து கரெக்டா கிறிஸ்மஸ் ஈவ்ல அவங்களுக்கு கொண்டு போய் அந்த கிஃப்டை வந்து கொடுக்கறது தான் இந்த சாண்டா கிளாஸோட வேலை. ஸோ இதை ஓவர் தி இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சீக்ரெட் பிளேஸை தெரிஞ்சுக்க யாராவது ஆசைப்படுறாங்க. ஒரு ஃபேமஸ் ஹேக்கரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவன்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட், அந்த நார்த் போலில் அவங்க ஆர்கனைசேஷன் இருக்கிற லேட்டிடியூட் லாங்கிடியூடை கண்டுபிடிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ சாண்டா கிளாஸை கடத்திடுறாங்க. ஸோ யார் சாண்டா கிளாஸை கடத்தினது, எதுக்காக கடத்தினாங்க, சாண்டா கிளாஸை நம்ம ராக் வந்து திருப்பி மீண்டுட்டாரா இல்லையா, கரெக்டான டயத்துக்கு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபுல்லாக போய் குழந்தைங்களுக்கு அவங்க கேட்ட கிஃப்டை வந்து சாண்டா கிளாஸ் கொடுத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, நோ லாஜிக் ஒன்லி மேஜிக், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போன படம். ஸோ லாஜிக்லாம் பெருசாக பார்க்காதீங்க, இது வந்து குழந்தைங்களை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு படம் அப்படின்ற ஒரு மூடோட தான் படத்தை எடுத்துருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், கதையாகட்டும், இதில் நடித்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த மூட்டோட தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ படம் நல்லாவே இருக்குது. படத்தோட ஸ்டன்ஸ், குறிப்பாக ராக் வர்ற ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோட விஎஃப்எக்ஸ், நிறைய ஃபேண்டசி ரிலேட்டட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ்னு பெருசாக சொல்ல மாட்டேன், பட் அங்கங்கே லேக் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஜாலியாக பார்க்கணும், இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம ஃபேமிலியாக குழந்தைங்களோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பொங்கல் வெக்கேஷன் வேறு வருது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படத்தை. அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்குது, தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until then, it's bye from Ivy. Bye.